வல்லபாய் பட்டேல் சொன்னார், இந்திய ஜனநாயகம் 4 அமைப்புகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம், இன்னொன்று அதிகார வர்க்கம், ஐஏஎஸ் அதிகாரிகள், மூன்றாவது பத்திரிகை, பாண்டியன் போன்ற பத்திரிகையாளர்கள், நான்காவது நீதிமன்றம். முதல் ஆள் தவறு செய்வான் என்று வல்லபாய் பட்டேல் கருதுகிறார். இந்த ஆட்சியாளன் அயோக்கியனவன் தவறுதான் செய்வான் என்று நினைக்கிறார். இப்பொழுது இருக்கிறவர்கள் காந்தியால் உருவாக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் இறந்து மடிந்த பிறகு மோசமான மனிதர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அப்பொழுது இந்த ஆட்சி கட்டிலை இழுத்து பிடித்து தவறு செய்யாதவாறு இதை நெருக்கி பிடிப்பதற்கு தகுதி வாய்ந்த 3 பெரிய பின்னல்களை நம்முடைய ஜனநாயகம் உண்டாக்கியது. ஒன்று அதிகார வர்க்கம், ஐஏஎஸ் அதிகாரிகள், 2வது பத்திரிகை, 3வது நீதிமன்றம். இந்த ஆளுங்கட்சியினர் தவறு செய்வார்களே, ஆனால் அதிகார வர்க்கம் அவர்களுக்கு உடன்படாவிட்டால் ஆளுங்கட்சியால் தவறு செய்ய முடியாது. ஒரு மந்திரியும் தவறு செய்ய முடியாது. நம்முடைய அதிகார வர்க்கம் தான் கேவலமானது என்று நான் சொல்லுகிறேன். ஆட்சியாளன் கேவலமானவன் தான், கேவலமானவனைத்தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆகவே அதை பற்றி நாம் விட்டு விடுவோம். இந்த அதிகார வர்க்கத்தின் கையிலே தான் அதிகாரம் இருக்கிறது, ஆட்சியாளன் கையிலே இல்லை. ராஜாஜி ஒரு எம்எல்ஏ பார்த்து கேட்டார், உனக்கு இந்த தலைமைச் செயலகத்தில் என்ன வேலை என்று கேட்டார். கேட்பதற்கு ராஜாஜியால் தான் முடியும். ஒரு முனிவன் நாடாண்டது என்பது ராஜாஜி ஒரு மனிதன் ஆண்டது தான். அவர் கேட்டார், வாட் பிஸ்னஸ் டு யூ ஹேவ் இன் தி காரிடார்ஸ் ஆஃப் த செக்ரட்டரியேட் என்று கேட்டார். உனக்கு என்ன இங்கே வேலை இருக்கிறது? தலைமைச் செயலகத்துக்கு ஏன் வருகிறாய்? எதற்காக நீ செக்ரட்டரிகளை பார்க்கிறாய், ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறாய்? உனக்கு என்ன வேலை இருக்கிறது? நீ சட்டமன்றத்தில் வந்து பேச வேண்டியதை பேசு, எழுத வேண்டியதை எழுதியவர்களுக்கு அனுப்பு. என்ன புகார் இருந்தாலும் அவர்கள் அதை ஒழுங்கு செய்வார்கள். அவர்களை பார்ப்பது, அவர்களை கையில் பிடித்துக் கொள்வது, ஆகாத காரியங்களை எல்லாம் அவர்களின் மூலம் பண்ணிக்கொள்வது என்கின்ற அமைப்பு நேரிய ஆட்சிக்கு வழிவகுக்காது என்று சொல்லி, உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். தலைமைச் செயலகத்தில் உனக்கு என்ன வேலை என்று ஒரு எம்எல்ஏ கேட்க ராஜாஜியை தவிர வேறு எவனாலும் முடியாது. தூக்கி எறிந்து விட்டார்கள் ராஜாஜியை. நீங்கள் நினைக்கிறீர்கள் குலக்கல்வி என்று அவர் ஒன்றையும் கொண்டு வரவில்லை. அவர் கொண்டு வந்த பாடத்திட்டத்தில் குல வழியாக அவர் என்ன மனு தர்மத்தையா போதித்தார் இல்லை. ஆனாலும் கூட அவர் தூக்கி எறியப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணம் எம்எல்ஏக்களை எல்லாம் அதிகாரம் இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டார் என்பது பல காரணங்களில் ஒரு காரணம். ஆகவே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சரியாக இருந்தால் இவன் தான் சட்டத்தை நிறைவேற்றப் போகிறவன். சகாயம் எழுதியிருக்கிறார். அந்த மந்திரி கீழே இருக்கிற அதிகாரிகளை எல்லாம் மாற்றுகிற அதிகாரத்தை என்னிடம் கேட்டார். அந்த அதிகாரம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு உள்ளது. மந்திரி அதை செய்ய முடியாது. அவர் சொன்னார், அந்த வேலையை நான் செய்து கொள்கிறேன், என்னை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார். எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் தங்களுடைய மந்திரிகளினுடைய நல்லெண்ணத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா அதிகாரங்களையும் மந்திரிகளுக்கு ஒப்படைத்து விடுவார்கள். ஆனால் நான் நினைத்தேன், பிறகு இடம் மாற்றலுக்கு காசு புழங்குகின்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே நல்ல அதிகாரிகள் நல்ல இடங்களில் நல்ல பணிகளை செய்ய முடியாத நிலைமை ஏற்படும் என்று சொல்லி அந்த மந்திரியிடம் நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார். ஒரு மந்திரியிடம் இப்படி சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும்? சரி, இதுபோல பெரிய போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ரொம்ப அந்த மந்திரி நொந்து போய்விட்டார். நமக்கு நேரமே சரியில்லை, இந்த அதிகாரியிடம் வந்து இந்த மந்திரி பதவியில் மாட்டிக்கொண்டு விட்டோமே, நல்ல எனக்கு நேரம் சரியாக இருந்திருந்தால் வேறு துறைக்கு போயிருக்கலாமே, இல்லை இவராவது வேறு துறையில் இருந்திருப்பார், இவரிடம் வந்து மாட்டிக்கொண்டு சாகின்றோமே என்று அவர் ரொம்ப நொந்து போனார். அதில் எல்லாம் இந்த போராட்டம் தான் ஒரு ஆட்களை அடிப்பது கொள்வது, இவரால் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. பலவற்றை பற்றி அவர் பேசிக்கொண்டே போகிறார். நான் சொல்லுகிறேன், ஐஏஎஸ் அதிகார வர்க்கம் அவர்கள்தான் ஆட்சியை நடத்துகின்றவர்கள், அவர்கள்தான் நிதிநிலையை வகுக்கின்றவர்கள், அவர்கள்தான் நிதியை ஒதுக்குகின்றவர்கள். எந்த ஒன்றாக இருந்தாலும் சட்டம் செய்வதை தவிர, சட்டம் செய்கின்ற அதிகாரம்தான் இவர்களுக்கு இல்லையே தவிர மற்ற எல்லாவற்றையும் இதை செய், போலீஸ்காரனை கூப்பிட்டு அவன் மீது பொய் வழக்கு போடு என்று வாயால் சொல்லுகிறார்களே, ஒரு போலீஸ் அதிகாரியால் அதை மறுக்க முடியும்? எவனால் மறுத்திருக்கிறானா? காக்கி சட்டை போட்டவன் எவனால் மறுத்திருக்கிறானா? ஒரு சகாயத்தானே நமக்கு தெரிகிறார். இந்த தலைமைச் செயலகத்தில் இவ்வளவு ஊழல் நடக்கிறது. ஜெயராமன் எழுதுகிறார், 3000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலக்கரியை 3000 ரூபாய் தரத்தில் உள்ள நிலக்கரிக்கு 5000 ரூபாய் விலை எழுதுகிறாய். அதன் மூலமாக நம்முடைய மின்கட்டணம் அல்லவா உயர்கிறது. அதற்கு உதவி செய்கின்றவன் அதிகாரி தானே.
இந்த அதிகாரி சரியாக இருந்தால் 3000 ரூபாய் நிலக்கரியை எப்படி நீ 5000 ரூபாய் என்று எழுதுவாய்? எப்படி நம்முடைய மின் கட்டணம் உயரும்? 38,000 கோடி அதில் ஊழல் நடந்திருக்கிறது. 38,000 கோடி. நம்முடைய ஜெயராமன் அதை எழுதியிருக்கிறார். எங்கே ஜெயராமன்? 4000 கோடி கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 4000 கோடி. 34,000 கோடி யார் கைக்கு போனது என்பதுதான் கேள்வி. 38,000 கோடி வரவு, 4,000 கோடி வரவு வைக்கப்படுமானால் 34,000. நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்தில் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்களே, அதன் மூலம் 11,000 கோடி செலவாகிறது உங்களுக்கு. 1000 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் இந்த 34,000 கோடியை சுரண்டாமல் இருந்தால் 3000 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுக்கலாம். 33,000 கோடி தான் ஆகும். அதுபோல் 1000 கோடி மிச்சம் இருக்கும். நம்முடைய மக்களுக்கு தெரிவதில்லை. சட்டி கொடுக்குறான், முட்டி கொடுக்குறான், அது கொடுக்குறான், இது கொடுக்குறான் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்ன செய்வது? இதை வழிநடத்துகின்ற தலைவர்கள், எதிர்க்கட்சிகளெல்லாம் முடங்கிவிட்டன. ரொம்ப பெரிய முட்டாள்தனம் ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கிறது. கூட்டணி என்று ஒரு பொதுவான எதிரியை எதிர்ப்பதற்கு ஒன்று சேர்ந்தவர்கள் பிறகு 3 மாதம் கழித்து தங்கள் கட்சியினுடைய கொள்கைகளுக்காகவும் தங்கள் மக்களுக்காகவும் போராடுகின்ற நிலை இந்த தமிழ்நாட்டில் இல்லை. மை ஹனிமூன் இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு ராஜாஜி அண்ணாதுரையை விட்டு பிரிந்து வந்து விட்டார். அண்ணாதுரையை விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் அன்றைக்கு காங்கிரஸை ஒழிப்பதற்கு ராஜாஜி தான் பின்புலமாக இருந்தார் என்று சொன்னாலும் 3 மாதத்தில் தனக்கு ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சியை நடத்த வேண்டும், அந்த மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்று வெளியே வந்தார். அந்த நிலைமை இல்லையே. 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் ஒரு தொழிலாளி என்று சொல்லி சட்டம் செய்தது இந்த அரசு என்று சொன்னால் இதைவிட கேவலம் என்ன இருக்க முடியும்? கொரியாவிலே வருகிறவனுடைய காலை நக்கி வாழ்கின்ற அரசாக அது இருக்கிறதே தவிர தொழிலாளியை 12 மணி நேரம் வேலை செய்ய எந்த மனிதனால் முடியுமா? 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். இப்படி ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப வாங்கினீர்கள் என்றாலும் இத்தகைய மனப்பான்மை உள்ள அரசோடு நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு கம்யூனிஸ்டுகளால் முடியவில்லை என்று சொன்னால் நாம் தனி கட்சியும் தனி கொடியும் வைத்திருப்பதற்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். கூட்டணி என்ற பெயராலை கொத்தடிமையாக ஆகிவிட்டால் பிறகு எப்பொழுது நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை, உங்களுடைய மக்களுடைய கொள்கையை சொல்வீர்கள்? வேங்கை வயலிலே மலம் கலக்கப்பட்டது குறித்து தாழ்த்தப்பட்ட கட்சிகளுக்கு ஏற்பட்ட கோபத்தை விட இன்றைக்கு வரையிலும் 2 ஆண்டுகளில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரசால் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நெருக்கடி கொடுக்குமானால் அந்த கட்சி அது கூட்டணியிலே இருக்க முடியாது. இத்தகைய நிலை இருக்குமானால் மக்கள் முக்கியமா, நமக்கு அந்த ஆட்சியில் பங்கு முக்கியமா? இவனால் 4 எம்எல்ஏ வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? நம்முடைய தொழிலாளிகளின் நலன் முக்கியமா, 2 பேர் எம்பி ஆவது முக்கியமா? இத்தகைய மனநிலையை கூட்டணியின் பெயராலே உண்டாக்கிவிட்டு அவர்கள் ஒரு கருத்து முன்வைக்கிறார்கள். நாங்கள் மேலே இருக்கிற மோடியை எதிர்ப்பது தான் எங்களுக்கு மிகப்பெரிய நோக்கம். ஆகவே ஏ டீம், மோடியை எதிர்க்கிற இன்னொருவன் வந்தால் அவன் பி டீம், அவன் ஓட்டை பிரிக்கிறானா? என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்கள்? அறிவுக்கு பொருந்தாத வாதங்கள்.